Hello friends, welcome to Indian Job Summit. Join Indian Coast Guard. இந்திய கடலோர காவல் படையில் நேவிக் ஜென்ரல் டியூட்டி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் 02/2025 2025 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே தான் February 11, அதாவது February 11 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பெண்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் February 25 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச். ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஜென்ரல் டியூட்டி 12th கிளாஸ் வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன ஏஜ் ப்ரோ அப்படின்னா மினிமம் 18. ஸோ குறைஞ்சது 18 வயசு. 18லேருந்து 22 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது September 1, 2003 31st August 2007 எந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது யாருக்கு அப்படின்னா யூஆர், அதாவது நீங்கள் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 18லேருந்து 22க்குள்ளே இருக்கணும். யூஆருக்கு மட்டும். சரிங்களா? சரி ப்ரோ, எனக்கு 22க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 24, 25 இருக்குது, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 27 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க. 25 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தும் உங்களுக்கு ஏஜ் வந்து பார் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அப்ளை பண்ண முடியாது. இந்த 22க்கு மேலே எனக்கு ஏஜ் எனக்கு 22க்கு மேலே இருக்குது, ஒரு 25 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வேக்கன்சி. ஸோ ஓரளவு ஒரு டீசெண்டான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது ஜோன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கேட்டகிரி வைஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சவுத் ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அதுவும் அதே தான், ஜோன் கொடுத்துட்டாங்க. டோட்டல் வேக்கன்சி, கேட்டகிரைஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ சவுத்து ஜோனில் நம்ம வருவோம். ஆந்திரா, தெலுங்கானா, அந்தமான் அண்ட் நிக்கோபார், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, லக்ஷதீப், இதெல்லாம் சவுத்து ஜோனில் வரும். சவுத்து ஜோனுக்கான வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கேட்டகிரிக்கு அதில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அந்த குறிப்பிட்ட ஜோனில் அதே வந்து செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் பின் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். 4 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த 4 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன ப்ரோ அப்படின்னா சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ், அது எல்லாமே இதில் காமிச்சிருப்பாங்க. நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், நேவிக் ஜென்ரல் டியூட்டி, இதில் செக்ஷன் 1, செக்ஷன் 1+2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன செக்ஷன், அதிலேருந்து என்னென்ன கொஷின் வரும், என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள். செக்ஷன் 1ல் மேக்ஸிமம் 60 மார்க் இருக்கும். 45 minutes எக்ஸாம் இருக்கும். 60 கொஷின், அதாவது ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இந்த மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜிகே இதிலேருந்து கொஷின் வரும். இதில் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 30 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 27. ஸோ 10th கிளாஸ் சிலபஸ் தான். அதே மாதிரி செக்ஷன் 2க்கான சிலபஸும் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க், இந்த ரயில்வேயில் பண்ணுவாங்க இல்லையா நார்மலைசேஷன், அதே தான். அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்முலாவோட எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2ல் பாருங்கள். சிபிடி, அதாவது ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 2க்கு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேஜ் 2ல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பிஎஃப்டி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷூ, டிஷர்ட், ட்ரௌசர்ஸ் இதெல்லாமே மேண்டிட்டரி. சரிங்களா? அதெல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும், அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 7 minutes கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸு, 10 புஷ்அப் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே, இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்து கண்டினியூட்டியாக இருக்கும். அதாவது பிரேக்கெலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வந்து பிரேக் விடாமல் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆல் 3 டெஸ்ட்
ஆர் டு பி கேரிட் அவுட் இன் கண்டினியூட்டி வித்தவுட் எனி பிரேக். சரிங்களா, இடையில் வந்து ரெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த 3 ஈவெண்ட்டும் வந்து தொடர்ச்சியாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதனோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். சரிங்களா, அதுலேயும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4ல் இந்த மெடிக்கல்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஐஎன்எஸ் ஜெல்கால உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ ஹவு டு அப்ளை 11th February அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து February 25 தான். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், 1 மாதம் டைம் அந்த மாதிரிலாம் இல்லை. February 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, February 25 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ டைம் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, ஜிடிஎஸில், அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. 11th February கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த 11 o'clock February 11 காலையில் 11 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி February 25 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை வீடியோ கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, அதே மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒன்று நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 பிரான்ச்சுக்கும் ஒரே இதுவாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு. ஒன்று 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணணும், இல்லை 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணணும். சரிங்களா, நான் 2த்துக்கும், அதாவது நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், அப்போ 2த்துக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதையும் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணோம், அது எந்த சைஸில் இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அதுவும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குங்க. எஸ்சி எஸ்டியை தவிர்த்து அதர் கேட்டகரி நீங்கள் 300 பே பண்ணணும். சரிங்களா, ஸோ நெட் பேங்கிங், ரூபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் 300 வந்து பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, எக்ஸாம்டர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுத்தால் மட்டும் போதும். அடுத்து எக்ஸாமினேஷன் சிட்டி எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. சென்டர், எக்ஸாம் சென்டர். சரிங்களா, அது எல்லாமே உங்களுடைய அட்ரஸ்க்கு நியராக இருக்கிற மாதிரி அந்த 5 பிளேஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், நேவிக் ஜென்ரல் டியூட்டி ஸ்டேஜ் 1 April 2025 மிடில், இடையில், இல்லை அப்படின்னா எண்டிங்கில் கண்டக்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 ப்ராசஸ் வந்து ஜூனில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எக்ஸாக்ட் ஜூன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ் 3 பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடி, ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது செப்டம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கு, இல்லை அப்படின்னா மிடில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அட்மிட் கார்டு அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டேஜ் 1, 2, 3 இதுக்கான அட்மிட் கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஐசிஜி வெப்சைட்டில். நான் கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ கேண்டிடேட் லாகின்ல, அதாவது அந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் எக்ஸாமினேஷன் சிட்டி, கேண்டிடேட்ஸ் லாகின் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் டேட்டுக்கு 2லேருந்து 3 நாளுக்கு முன்னாடி உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு அந்த அப்டேட் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இமெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இமெயிலில் செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்க. மொபைல் நம்பர் இருந்தால் தான் நம்ம கால் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கரெக்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து அப்டேட் வரும். அந்த அப்டேட்டை வச்சு தான் நீங்கள் எல்லா தகவலும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து கடைசியில் என்ன இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்றதே நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ கரெக்டாக இப்போ எந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹைட் சொல்ல மறந்துட்டேங்க பாருங்கள், 157 cm இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு வெல் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். ஸோ மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 cm. உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். +or-10% அது அக்செப்டபுள் சொல்லிட்டாங்க. இயரிங் வந்து நார்மலாக தான் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது, பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் இருக்கக்கூடாது. ஒரு சில டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க, நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஐஎன்எஸ் ஜெல்கால உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் இருக்கும்.
அது செப்டம்பர் 2025 மிடில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பேசிக் சி ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் தரவாக படித்து பார்த்துக்கோங்க. இதை நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச்.